படம் எப்படி இருக்கா? சூப்பர் சூப்பர். நல்லாயா? படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எப்படி இருக்குயா? ஏன் படம் பார்த்தீங்க எப்படி இருக்கு சார்? சார் படம் பார்த்தீங்க எப்படி இருக்கு சார்? நல்லா இருக்கு சார், சூப்பரா இருக்கு, பார்க்கலாம். ஆக்டிங்ல எப்படி சாங்ஸ் எல்லாம் எல்லாமே நல்லா இருக்கு சார். அந்த சைடு சார் எக்ஸிட் சார் ப்ளீஸ். படம் எப்படி இருக்கு? ஐயா படம் எப்படி இருக்கு? சூப்பர் யூத், அவுட் அண்ட் அவுட் யூத். லவ் சப்ஜெக்ட்ல எப்படி சார்? லவ் சப்ஜெக்ட்ல லவ் சப்ஜெக்ட்ல அருமை. ஆஸ் ஆன் டேட் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், அந்த டீனேஜ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஏற்ற ஒரு படம். தனுஷ் ஹஸ் டச்ட் தி நர்வ்ஸ். அவங்களுடைய மாஸ் ஹீரோ தனுஷ். சூப்பரா படம் வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து படம் முடிகிற வரைக்கும் 100% லவ்வாக இருக்குது. ஒரு லவ்வை வந்து படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்டு வரைக்குமே சூப்பராக இது பண்ணி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர் அடிக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற காசுக்கு 100% இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து லவ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ரொம்ப சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது, எல்லாரையும் என்டர்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து 13+ போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து அது இல்லாமல் படமே எல்லாமே இப்போ சூப்பராகவே இருக்குது. ஏன்னா எல்லோரும் பார்க்குற மாதிரி இருக்குது, ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு லவ்வை வந்து ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஃப்ரெண்டோட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது அது வந்து ஃபேமிலி படமாகவே பார்க்கலாம். அதை ரொம்ப சூப்பராக இருக்குது படம். அதான் இது வந்து அவனோட லவ்வை வந்து அவங்க அப்பா அம்மாவோட டிஸ்கஸ் பண்ணுறான். ஒரு ஐஎஸ் ஃபேமிலியோட ஒரு பொண்ணை வந்து தன்னோட லவராகவே இது பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஒருத்தராக கூட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு லவ்வை வந்து ஒரு கொச்சா காமிக்காமல் வந்து ஒரு லவ்வை வந்து ஒரு ஃபேமிலியாக ஒரு பொண்ணை வந்து ஒரு ஃபேமிலியோட என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு லவரை வந்து தன்னோட ஃபேமிலி, தன்னோட அப்பா அம்மா, மருமக அப்படின்ற மாதிரி வந்து வீட்டுக்கு கூட்டு வந்து இது பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு ஃபேமிலி படமாக இருக்குது. அது அந்த ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து லவ்னா வந்து ஒரு அஃபெக்ஷன் மாதிரி இது பண்ணுறாங்க. அது வந்து ஒரு ஃபேமிலி படமாகவே அந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா படம் வந்து சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு சார், நல்லபடியாக போகும் சார். இளைஞர்களுக்கு எல்லாமே தனுஷோட டேரக்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. நிச்சயமாக பெரிய அளவுக்கு இது ஹிட் ஆகும். அது லவ் டுடேக்கு அப்புறம் இது இன்னொரு லவ் டுடே பெரிய ஹிட் ஆகும். தனுஷ் பிரமாதம் பண்ணியிருக்காரு. அந்த பையன் புது அறிமுகம் கலக்கி இருக்கான். எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு படம். கண்டிப்பாக நிச்சயமாக ஜெயிக்கும். யார் சார் ஃப்ரெண்டு? அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் படத்தில் மெயின் கேரக்டராக பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்குது, நிச்சயமாக வெற்றி பெறும். ஃபேமிலியோடு தாராளமாக பார்க்கலாம். ஜாலியாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஹாப்பியாக இருக்கும். கண்டிப்பாக அந்த படம் ஹிட் ஆகும். வாழ்த்துக்கள். சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. தனுஷ் மாதிரியே இருக்கு. படம் நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு, வந்து பார்க்கலாம். 2K கிட்ஸ் எல்லாரும் வந்து பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. சாங்ஸ் மியூசிக்கலா இருக்கு. சென்டிமெண்டலா ஜாலியா இருக்கு. எதுவுமே சென்டிமெண்டா இல்ல. அப்பா சென்டிமெண்ட் கொஞ்சம். படத்துல ஜாலியா இந்த காலத்து யூத் எல்லாம் எப்படி இருக்காங்க, எப்படி லைஃப் கொண்டு போறாங்க, அவ்வளவுதான். பார்க்கலாம், ஃபேமிலியா பார்க்கலாம். சூப்பரா இருக்கு படம். ரொம்ப நல்லா இருக்கு. நீக்கு வந்து பாருங்க. ஸோ இப்போ இருக்க ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி சப்ஜெக்ட் தான் யங்ஸ்டர்ஸ் பிடிக்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. சாங்ஸு, மியூசிக்கு, காமெடி, லவ், ட்ராமா எல்லாமே இதில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவர் ட்ரெய்லரில் சொன்ன மாதிரி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வாங்க, ஜாலியாக வாங்க, ஜாலியாக போங்க அப்படின்ற மாதிரி தான். பார்ட் 2க்கும் லீட் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ட் 2 வந்து இது முடியும் போது அடடா பார்ட் 2 இப்போ பார்க்கறதுக்கு வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி தான் அந்த எக்ஸ்பெக்டேஷனோட முடியுது. ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை போர் அடிக்காமல் போதா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அப்படி ஸ்டார்டிங் இந்த படம் வந்து ஏன்னா ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி சப்ஜெக்ட் தான். இந்த லவ்வை ஃபேஸ் பண்ணாதவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்காது. இது என்னடா இப்படிலாம் லவ் போகுது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலாக இருக்கும்ல. அது ஃபீல் பண்ணாதவங்களால இந்த படத்தை வந்து ஃபீல் பண்ண முடியாது. இப்போ இப்படி ஒரு கிளைமேக்ஸ் வச்சா இது யூஸ்வலாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கிளைமேக்ஸ் ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. அது நல்லா தான் இருக்குது. இந்த படத்துக்கு கரெக்டாக தான் இருக்குது. பவிஸ் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவரோட ஆக்டிங்கும் இந்த படத்துக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அவரும் இந்த கேரக்டருக்கு ரொம்ப அடாப்டாக தான் இருக்காரு. பிரபுன்ற கேரக்டருக்கு அடாப்டாக தான் இருக்காரு. ஆனால் எங்கேயுமே வந்து பிரபுவா தெரியல, தனுஷா தான் தெரிகிறாரு. ஏன்னா அவர் டைரக்ட் பண்ணனால எங்கே பார்த்தாலுமே வந்து தனுஷா தான் தெரிகிறாரு. ஸோ இயர் ஆஃப்டர் வந்து அவரோட ஆக்டிங்ல என்ன சேஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்காக ஆக்டிங் நல்லா இல்லைன்னு சொல்ல வரல. பட் தனுஷ் சார் என்ன சொன்னாரோ அதை அப்படியே பண்ணனால லைக் தனுஷ் மாதிரியே தெரிகிறாரு. படம் மொத்தமாக ரொம்ப சூப்பராக இருக்குது. அதான் ஜாலியாக வாங்க, ஜாலியாக போங்க அப்படின்ற மாதிரி தான். ஒரு சூப்பரான ஃபன் ஃபீல்டு ஒரு என்டர்டைன்மெண்ட்டு. ஸோ அதை நம்பி வாங்க, கண்டிப்பாக என்ஜாயபுளாக போவீங்க. மித்தபடி இதில் ஃபைட்டு இது வேறு மாதிரியா ஒரு அப்படின்லாம் கிடையாது. ஜாலியான படம், ஜாலியாக வந்துட்டு ஜாலியாக போங்க, அவ்வளோதான்.
நல்லா இருக்குங்க, படம் சூப்பராக இருக்குங்க. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி எடுத்திருக்காரு தனுஷ். காலேஜ் பசங்களுக்கு புதுசாக லவ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்குது படம். நீங்க எவ்வளவு லவ் சப்ஜெக்ட் பார்த்துருக்கீங்க, இது என்ன டிஃபரெண்ட்? இது என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா லவ் எப்பவுமே லவ் தான். இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் எப்படி லவ் பண்ணுறாங்க அப்படின்றத தான் இந்த படத்தில் காமிச்சிருக்காரு. அது கொஞ்சம் காமெடியோட கலந்து காமிச்சிருக்காங்க. அது நல்லா இருக்கு. ஹீரோ வந்து புதுசு எந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு? நல்லா நடிச்சிருக்காருங்க. அவரை பார்த்தோன்னா நம்ம சின்ன வயசு தனுஷை பார்க்குற மாதிரியே இருக்கு. அவரோட ரிசம்பிள்ஸும் இருக்கு இந்த படத்தில். நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் மியூசிக் மியூசிக் வந்து சொல்லவே தேவையில்ல, சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்டும் நல்லா இருக்குது, சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. சாங்ஸோட மேக்கிங்கும் நல்லா இருக்குங்க. விஷுவலாக பார்க்கறதுக்கு ஒரு ட்ரீட்டாக இருந்தது. நீங்க வந்து கிளைமேக்ஸ் வந்து எவ்வளவு லவ் சப்ஜெக்ட் பார்த்தீங்க, இது என்ன மாதிரி? இது வந்து அதான் சொல்கிறேன்ல, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எப்படி லவ் பண்ணுறாங்க, அவங்களோட லவ் எப்படி இருக்குது, சின்ன விஷயத்துக்குலாம் வந்து பிரிஞ்சிடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் மனசுக்கு இப்போ லவ்ன்றது பியூர் லவ் எப்படி இருக்கும் அப்படின்றத காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. கொஞ்சம் தான் வராரு, எந்த அளவுக்கு? அவரோட சீன்ஸ் கம்மி தான், அவரோட போர்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு சீரியஸான ஒரு ரோலு. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் வந்தாலும் அவரோட கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. ஓவராலாக நல்லா இருக்குங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். 2K கிட்ஸுக்கு பிடிக்கும், காலேஜ் பசங்களுக்கு பிடிக்கும், இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். படம் ரொம்ப நல்லா இருந்தது, ப்ளசண்ட்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது, ஜாலியாக படம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது. ஒரு நல்ல லவ் படம் பார்த்தோன்ற மாதிரி இருந்தது. ஏன்னா ரீசெண்டாக எதுவுமே ஒரு ப்ளசண்ட்டான ஒரு படம் பார்க்கல. திருச்சிற்றம்பலம் தான் எல்லாருமே ப்ளசண்ட் தான் ஞாபகம் வரும். அதுக்கப்புறமா தனுஷ் சார் மறுபடியும் ஒரு ப்ளசண்ட்டான படம் ஒரு டேரக்டராக கொடுத்துருக்காருன்னு தோணுச்சு. செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுண்ணா. இது வரைக்கும் நான் பெருசாக அது மாதிரி பார்க்கல. அண்ட் அந்த ஸ்க்ரீன் பிளே மாற்றின விதம், அந்த கதையை மாற்றின விதம் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு, கன்வின்சிங்காகவும் இருந்துச்சு. அது எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த ஹீரோ மட்டும் இல்லை, படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே நான் தனுஷா தான் பார்க்குறேன். ஏன்னா அவர் என்ன சொல்லி கொடுத்துருக்காரோ அதை அப்படியே மிரர் மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. கேட்கலாம். ஆமாம் ஆமாம், அதுதான். நான் இப்போ எல்லாருக்குமே லவ்ன்றது இருக்குன்னா அது ஒரு கட்டத்துக்கு மேலே அது பிரேக்கப் ஆகும், மறுபடியும் அது லவ் ஆகும். அதுக்கு ஒரு டைம் பீரியட் அப்படின்றதெல்லாம் இல்லை, அது ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். பட் என்ன இருந்தாலும் எல்லா காலகட்டத்திலையும் அதுக்கு ஒரு எண்டுன்னா நான் என்ன சொல்கிறேன்னா அது ஒரு அது ஏதோ ஒரு பாயிண்ட்ல வேறையா ஒன்று மாறும்ல. அதோட ட்ராவல் எப்படி எப்படிலாம் இருக்கும்ன்றதே இந்த படத்தில் காமிச்சிருந்தாங்களாம். என்ன ஜிவி பிரகாஷ் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சுல. ஸ்டார்ட் டு எண்ட் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, சாங்ஸும் சரி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. ஓவராலாக படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா தனுஷ் சார் ட்ரெய்லரில் சொன்ன மாதிரி தான், சந்தோஷமாக வாங்க சந்தோஷமாக போங்கன்ற மாதிரி தான் இருந்தது. நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபன் எல்லாம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அவர் இது முன்னாடியே லியோலலாம் நடிச்சிருக்காரு, பிரேமலூரில் நடிச்சிருக்காரு. அவர் ஃப்ரெண்ட் அவர் நல்லா பண்ணி, வெங்கட் அவரும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அவர் பார்க்கும்போது எனக்கு நிறைய தனுஷ் சாரோடைய ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஓவரால் நல்ல படம் தான். எனக்கு ப்ளசண்ட்டாக எமோஷனலாக நல்லா இருந்தது.